இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி கள்ளக்காதல், தவறான உறவு இதில் ஈடுபடக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே மேல் பள்ளிப்பட்டு அப்படின்ற ஒரு கிராமத்தில் நடந்த சம்பவம் தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது. ஆந்திர மாநிலம் குப்பம் அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்த 29 வயதான கிருஷ்ணமூர்த்தி, மோனிஷா 23 வயது, இந்த 2 பேருமே 8 வருஷத்துக்கு முன்னாடி காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்காங்க. இந்த தம்பதியினருக்கு 6 வயதில் ஒரு மகளும் 4 வயதில் ஒரு மகனும் இருக்காங்க. கிருஷ்ணமூர்த்தி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் கட்டிட தொழிலாளியாக வேலை செய்து வந்த நிலையில் மோனிஷா அவர்கள் அந்த பிள்ளைகளோட வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே இருக்கக்கூடிய மேல் பள்ளிப்பட்டு அப்படின்ற கிராமத்தில் வசித்து வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் மோனிஷாவுக்கும் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த 31 வயதான அன்பழகன் என்பவருக்கும் கடந்த 2 ஆண்டுகளாக கள்ளக்காதல் இருந்து வந்திருக்கின்றது. இந்த விவகாரம் பார்த்தீங்கன்னா கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி தான் கிருஷ்ணமூர்த்திக்கு தெரிய வந்திருக்கின்றது. அப்போதிலிருந்து மிக பெரும் பிரச்சனை ஆரம்பித்திருக்கின்றது. சரி, இந்த கிருஷ்ணமூர்த்திக்கும் மோனிஷாவுக்கும் எப்படி திருமணம் நடந்தது அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, இந்த மோனிஷா பார்த்தீங்கன்னா வேலூர் அருகே இருக்கக்கூடிய அந்த மேல் பள்ளிப்பட்டு அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் இந்த கிருஷ்ணமூர்த்தி ஆந்திர மாநிலம் குப்பம் பகுதியை சேர்ந்தவன். பெங்களூரில் கட்டிட வேலை செய்து கொண்டிருந்த போது அவன் தங்கியிருந்த வீட்டின் அருகே வசித்து வந்தவங்க தான் வேலூர் மேல் பள்ளிப்பட்டு கிராமத்தை சேர்ந்த இந்த மோனிஷா. அவங்க கூட பழக்கம் அப்போது தான் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பழக்கம் காதலாக மாறி தான் இருவரும் திருமணம் செய்து கொண்டாங்க. இந்த தம்பதிக்கு தான் ஒரு மகள் இருக்காங்க. இதனிடையே தான் இந்த கிருஷ்ணமூர்த்தியுடன் வேலை பார்த்து வந்தவர் தான் அந்த மேஸ்திரி அன்பழகன். அவன் தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வீட்டிற்கு வந்துட்டும் போயிட்டும் இருந்திருக்கின்றான். அந்த வீட்டிற்கு வந்துட்டும் போயிட்டும் இருந்திருக்கக்கூடிய அந்த பழக்கம் அன்பழகனுக்கும் கிருஷ்ணமூர்த்தியின் மனைவி மோனிஷாவிற்கும் இடையில் ஒரு தவறான பழக்கம் ஏற்பட காரணமாக மாறிடுச்சு. அதன் பிறகு அன்பழகன், மோனிஷா இருவருமே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்திக்கு தெரியாமல் அடிக்கடி தனிமையில் இருந்து வந்திருக்காங்க. இந்த விவகாரம் கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வரும்போது மனைவியை கடுமையாக கண்டித்திருக்கிறாரு. அதன் பிறகு கையோடு பெங்களூருவில் இருந்து மனைவியையும் குழந்தைகளையும் வேலூரில் இருக்கக்கூடிய மாமியார் வீட்டில் கொண்டு சென்று விட்டிருக்கிறாரு. ஆனால் அப்போதும் மோனிஷாவின் அந்த தவறான பழக்கம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. கணவனுக்கு தெரியாம காதலன் அன்பழகனை வரவழைத்து ஊரில் வைத்து சந்தித்திருக்காங்க. இந்த விவகாரம் அரசல் புரசலாக கிருஷ்ணமூர்த்திக்கு தெரிய வந்தது. இந்த நிலையில பெங்களூருவில் இருந்து புறப்பட்டு மாமியார் வீட்டிற்கு சென்ற கிருஷ்ணமூர்த்தி மனைவியை பார்த்தீங்கன்னா தாக்கியிருக்கார். மேலும் 4 மாதங்கள் வேலைக்கு செல்லாம வீட்டிலேயே தங்கி போதையில் சண்டை போட்டு வந்திருக்கிறாரு. இதன் காரணமாக காதலனுடன் பேச முடியாம தவித்து வந்த மோனிஷா மேஸ்திரி அன்பழகனுக்கு போன் செய்து, இவன் இருக்கும் வரை உன்னுடன் என்னால் வாழ முடியாது அப்படின்ட்டு கண்ணீர் விட்டு அழுதிருக்கா இந்த உத்தமி. அதில் இருவரும் சேர்ந்து சரி இனிமே விட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு கிருஷ்ணமூர்த்தியின் கதையை முடிக்கணும் அப்படின்ட்டு பிளான் போட்டிருக்காங்க. இதற்கிடையே போதிய வருமானம் இல்லாததால மோனிஷாவின் கணவர் கிருஷ்ணமூர்த்தி மீண்டும் பெங்களூருக்கு வேலைக்கு போயிருக்காரு. அப்போது காதலனை ஊருக்கு வரவழைத்து தனிமையில் இருந்திருக்காங்க மோனிஷா. அடுத்த விடுமுறைக்கு வரும்போது கணவரின் கதையை முடித்து விடலாம் அப்படின்ற மாதிரி அந்த சமயத்தில் தான் முடிவெடுத்திருக்காங்க. அதன்படி தான் பார்த்தீங்கன்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று வீட்டிற்கு வந்த கிருஷ்ணமூர்த்தி அன்று இரவு போதையில் படுத்து தூங்கியிருக்கிறாரு. மறுநாள் கத்தி கூச்சலிட்டு கதறி அழுத மோனிஷா தன்னுடைய கணவர் திடீரென வாந்தி எடுத்திருக்கிறாரு, வாந்தி எடுத்து மயங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க.
உடனே அங்கு சென்ற ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் கிருஷ்ணமூர்த்தியுடைய உடலை பரிசோதனை செய்ததில் அவர் ஏற்கனவே காலமாகிவிட்டார் என்று சொல்லி அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க. இதனை அடுத்து கணவனை எங்களுடைய ஊரில் அடக்கம் செய்து கொள்கிறேன் என்று கூறி ஆந்திர மாநிலம் குப்பம் பகுதிக்கு கணவனின் உடலை கொண்டு செல்ல மோனிஷா வேகமாக ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. இதனால சந்தேகம் அடைந்த கிருஷ்ணமூர்த்தியின் தந்தை ராஜேந்திரன் என்பவர் வேப்பங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறாரு. அதன் பிறகு விசாரணைகளை இறங்கிய இன்ஸ்பெக்டர் முத்துசெல்வன் தலைமையிலான போலீசார் அந்த உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தாங்க. அது மட்டுமல்லாம இந்த கிருஷ்ணமூர்த்தியின் மனைவி மோனிஷா, அவருடைய அப்பா சிவாஜி, மோனிஷாவின் அம்மா செல்வி ஆகியோரை விசாரணை வளையத்திற்குள்ளார கொண்டு வந்தாங்க. அதில் கிருஷ்ணமூர்த்தியின் மறைவு அப்படின்றது திட்டமிட்டு செய்யப்பட்டது அப்படின்றது உறுதியானது. சம்பவத்து அன்னைக்கு கிருஷ்ணமூர்த்தி வீட்டிற்குள்ளேயும் மனைவி மோனிஷா குழந்தைகளுடன் வீட்டிற்கு வெளியிலையும் படுத்து தூங்கியிருக்காங்க. அப்போதுதான் திட்டமிட்டபடி முன்னதாகவே அவருக்கு சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துருக்காங்க. நள்ளிரவுல கணவன் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கும் போது தான் காதலன் அன்பழகனுக்கு தகவல் கொடுத்திருக்கா இந்த மோனிஷா. உடனே அன்பழகனுடன் அவருடைய நண்பரான சுப்பிரமணி, 41 வயதான சுப்பிரமணியும் மோனிஷாவுடைய வீட்டிற்கு போயிருக்காங்க. அதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்திக்கு அப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதன் பிறகு மூச்சு இருக்கா என்று பார்த்துவிட்டு யாருக்கும் தெரியாம அன்பழகனும் சுப்பிரமணியும் தப்பி ஓடியிருக்காங்க. அதே போல மோனிஷா மீண்டும் வெளியே வந்து எதுவும் நடக்காதது போல அவங்க பிள்ளைகளோட சேர்ந்து படுத்து தூங்கியிருக்காங்க. பிறகு விடிந்ததும் கணவன் இந்த மாதிரி ஆகிட்டாரு, வாந்தி எடுத்திருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லி நாடகம் பாடியிருக்கா உத்தமி மோனிஷா. உடலை அவருடைய சொந்த ஊருக்கு கொண்டு சென்று விட்டா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது என்று எண்ணி அவசரமாக பிளான் போட்டிருக்கா. ஆனா அதற்குள்ளார போலீசாருக்கு விஷயம் தெரிந்து அனைவருமே தற்போது கூண்டோட சிக்கி இருக்காங்க. மோனிஷாவை கைது செய்த போலீசார் மேல் பள்ளிப்பட்டு பகுதியில் பதுங்கியிருந்த காதலன் அன்பழகனையும் அவனுடைய நண்பர் சுப்பிரமணியையும் கைது செய்தாங்க. விசாரணைக்கு பிறகு 3 பேரையும் வேலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மோனிஷாவை பெண்கள் சிறையிலையும் மற்ற 2 ஆண்கள் மத்திய சிறையிலையும் அடைத்தாங்க. தவறான உறவுக்கு இடையூறாக இருந்ததால காதல் கணவரையே பார்த்தீங்கன்னா மோனிஷா என்ற இந்த உத்தமி தீர்த்து கட்டிய சம்பவம் வேலூரில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது. இந்த மோசமான சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான ஒரு சம்பவம் மீண்டும் நடைபெறாமல் இருக்க இந்த மோனிஷாவுக்கும் மோனிஷாவின் கள்ளக்காதலனுக்கும் என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சம்பவத்தை பற்றி பலரும் தெரிந்து கொள்ளவும், இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த மோசமான மோனிஷாவுக்கோ அந்த அன்பழகனுக்கோ என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு பலருடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ளவும் இந்த பதிவு நிச்சயம் உதவும்.